சந்திரனும் புதனும் கையாள தெரியக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். பெரிய பெரிய மினிஸ்டர் லெவல்லாம் இருக்கும். வருமானத்தை கெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப யாரு சார் டிசைட் பண்ணணும்னா ஜாதகர் மட்டும்தான் டிசைட் பண்ணணும் படிப்பை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு. நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா சந்திரனும் புதனும். நம்ம சூரியன் புதன் அப்படின்னு புதாத்திய யோகம்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். இப்போ சந்திரன் புதன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் புதன் ஒன்றாக அமைந்தது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யோசனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா? ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இவங்களுடைய அறிவாற்றல் பிரமிக்கத்தக்க அறிவாற்றல் இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். மொழித்திறன்னு சொல்லுவாங்கள்ல, மொழித்திறன், கலை சம்பந்தப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. கலை சம்பந்தப்பட்ட அறிவு, மொழி சம்பந்தப்பட்ட அறிவு, இலக்கியம் சம்பந்தப்பட்ட அறிவு, நுண்ணிய அறிவியல்னு சொல்லுவாங்க. நுண்ணிய அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை, விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை, முக்கியமாக இவங்க ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை, இதெல்லாமே ஃபேவரபுளாக வரக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இவங்க கணினி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான கையாள தெரியக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமாக எந்த அளவுக்கு டெப்த்தாக இவங்க ஆய்வு பண்ணுவாங்கன்னா அதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு டெப்த்தாக ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி யாரெல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டர் லெவல்லலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்த லெவலில் செக்ரட்டரி சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து அவங்களுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு செக்ரட்டரியாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இவங்க எப்போவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் இவங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வரும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து நிறைய டிஸ்கன்டினியூ ஆகி இன்னொரு ஸ்கூலுக்கு போய் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. இவங்களுடைய சில வெளிநாட்டு பயணம் செய்து கற்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள் பர்சன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பர்சன்ஸ் இந்த சந்திரனும் புதனும் எங்கே இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. சந்திரன் புதன் எங்கிருந்தாலும் ஞானத்தை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனால் சந்திரனும் புதனும் சில இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயமும் இருக்குது இதில். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் என்னென்னா, உதாரணமாக இப்படி எடுத்துப்போம். நம்ம மகர லக்னம்னு எடுத்துப்போம். சந்திரனும் புதனும் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இவங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, பேசி பேசி பேசியே நிறைய விஷயத்தை கெடுத்துக்கொள்கிறாள், வருமானத்தை கெடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. வருமானத்தை பேசி பேசியே கெடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இவங்க நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நட்பு அப்படின்னா ஆண்களுக்கு பெண்களுடைய நட்பு, பெண்களுக்கு ஆண்களுடைய நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த படிக்கிற வயசில் சின்ன வயசுலேயே லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருவதற்குண்டான தன்மைகள் இருக்குது. இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நண்பர்கள் மூலமாக லவ் ஏற்பட்டு அதன் மூலமாக படிப்பு கெடக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். மகர லக்னம், ஏல்பி லக்னம், 2ஆம் இடத்துல சந்திரன் புதன் அப்படின்ற காம்பினேஷன் அப்படின்னு வந்ததுனாவே அப்பா எந்த காரணத்தை கொண்டும் இவங்களுடைய படிப்பை கெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சார் அப்பா போய் எப்படி சார் படிப்பை கெடுப்பார் அப்படின்ற சாதாரண கேள்வி கேட்பாங்க. ஏன்பா நீ இந்த கோர்ஸ் படிப்பா நல்லா இருக்கும்னு அப்பா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோர்ஸை இவன் எடுத்துட்டான்னாவே படிப்பு கிடக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும். அப்போ யார் சார் டிசைட் பண்ணணும்னா ஜாதகர் மட்டும்தான் டிசைட் பண்ணணும் படிப்பை
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு. திருவோண நட்சத்திரம் ஏல்பி லக்னம் போகிறது, மகர லக்னம். 2ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் காம்பினேஷனாக இருக்கிறது. அப்படின்னாவே என்னென்னா இந்த காதல் வயப்படக்கூடிய தன்மை. ஓகேங்களா? பேசி 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 அதே மாதிரி நட்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூடா நட்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கூடா நட்பினாலேயே அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கெடக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் பர்சனபிளாக இருக்காங்க, ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த படிப்பு, இந்த டைமில் படிப்பு கெடக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அதனால் எந்த இடத்துல சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நாலேஜபிளான ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாவே கிராஸ்பிங் பவர் அந்தளவுக்கு இருக்கும், டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த நிகழ்விற்கு வருவோம். நன்றி.